தொலைநோக்கிகள் டெலஸ்கோப் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா, தூரத்தில் இருக்கிற பொருளை பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ இந்த தொலைநோக்கி என்ன, அதோட வகைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சமீபத்தில் தோன்றிய சந்திர கிரகணத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இப்போ வந்து பக்கமாக சந்திர கிரகணம் வந்துச்சுல்ல, அது மட்டும் கிடையாது, சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அதெல்லாம் வருது இல்லையா, இதை நம்மளால் ஃபுல்லாக கிளியராக நார்மலாக பார்க்க முடியுமா? வெற்று கண்களால் அந்நிகழ்வை தெளிவாக காண இயலாது. இப்போ ஆக்சுவலாக ஒரு சந்திர கிரகணம் நடக்குது அப்படின்னா அதை நம்மளோட வெறும் கண்ணால் ரொம்ப கிளியராக தெளிவாக நம்மளால் பார்க்க முடியாது. வெகு தொலைவில் உள்ள பொருள்களை நாம் தெளிவாக காண தொலைநோக்கிகள் உதவுகின்றன. அந்த மாதிரி வெகு தொலைவில் ரொம்ப தூரத்தில் இருக்கிற பொருளை ரொம்ப தெளிவாக பார்க்கறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த தொலைநோக்கிகள். அதோட பேர்லேயே இருக்குது. நுண்ணோக்கியாக இருந்தாலும் சரி, தொலைநோக்கியாக இருந்தாலும் சரி, அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்றது அதோட பேர்லேயே இருக்குது. நுண்ணோக்கி அப்படின்னா, நுண்ணா ரொம்ப குட்டியாக இருக்கிறது, நோக்கின்னா பார்க்கறது, ரொம்ப குட்டியாக இருக்கிறத பார்க்கறது. இது தொலைநோக்கி, தொலைவில் இருக்கிறத பார்க்கறதுக்கு யூஸ் ஆகிறது தொலைநோக்கிகள். ஓகே, இப்போ தொலைவில் உள்ள பொருள்களை காண உதவும் ஒளியியல் கருவிகள் தொலைநோக்கிகள் எனப்படுகின்றன. தொலைநோக்கிகள் என்றால் என்ன அப்படின்னா, தொலைவில் உள்ள பொருள்களை காண பயன்படும் ஒளியியல் கருவி தான் தொலைநோக்கி அப்படின்னு சொல்லி இதோட டெஃபினிஷன். 1608ஆம் ஆண்டு ஜோஹன் லிப்ரெஷே என்பவரால் முதலில் தொலைநோக்கி உருவாக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு தொலைநோக்கியை உருவாக்குனவர் யார் அப்படின்னா ஜோஹன் லிப்ரெஷே அப்படின்றவர் தான் உருவாக்குனார். எந்த வருஷம் அப்படின்னா 1608. இதெல்லாம் 1 மார்க்ஸ். முதல் தொலைநோக்கியை உருவாக்கியவர் யார்? ஜோஹன் லிப்ரெஷே. எந்த ஆண்டு? 1608 அப்படின்ற ஆண்டில். நெக்ஸ்ட்டு, விண்மீன்களை உற்று நோக்குவதற்காக கலீலியோ ஒரு தொலைநோக்கியை உருவாக்கினார். அதுக்கப்புறம் கலீலியோன்றவர் வந்து இந்த வானியல் ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணுறவர். அவர் இந்த விண்மீன்களை வந்து பார்க்கறதுக்காக ஒரு தொலைநோக்கியை உருவாக்குனார். அதை தான் நம்ம கலீலியோ தொலைநோக்கி அப்படின்னு நாம் சொல்வோம். அவர் கண்ணாடிகள் செய்யும் கடைக்காரர் ஒருவரின் கடையில் வைக்கப்பட்டிருந்த லென்ஸின் வழியாக தொலைவில் உள்ள காலநிலை காட்டியின் பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை கண்டார். இதனை அடிப்படையாக கொண்டு தொலைநோக்கியை உருவாக்கினார். ஆக்சுவலாக அவருக்கு ஒரு தொலைநோக்கியை உருவாக்கணுன்ற ஒரு ஐடியா எங்கேருந்து கிடச்சிதுன்னா, கண்ணாடியை உருவாக்குறவங்க, நம்ம போடுறோம் இல்லையா, ஸ்பெக்ஸ் போடுறோம் இல்லையா, இந்த ஸ்பெக்ஸை உருவாக்குறவரோட கடைக்கு இவர் போகும்போது அந்த கடையில் வந்து ஒரு லென்ஸ் வழியாக பார்க்கும்போது, காலநிலை காட்டினா கிளாக்கு, நம்ம வச்சுருக்க கிளாக் இருக்கு இல்லையா, அந்த லென்ஸ் வழியாக பார்க்கும்போது அந்த கிளாக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரிஞ்சிருக்கு அவருக்கு. அப்போது அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி, அந்த ஐடியாவை எடுத்து தான் இவர் வந்து ஒரு தொலைநோக்கியை வந்து உருவாக்குனார். இத்தொலைநோக்கி மூலம் வியாழன் கோளையும் சனிக்கோளை சுற்றியுள்ள வளையங்களையும் ஆராய்ந்தார். இவர் என்ன பண்ணாருன்னா, இந்த தொலைநோக்கியை இவர் வந்து ஒரு தொலைநோக்கியை ஒன்று கண்டுபிடிச்சி அந்த தொலைநோக்கியை யூஸ் பண்ணி இவர் எதை ஆராய்ச்சி பண்ணார் அப்படின்னா, வியாழன்கோளை பார்த்து அது எப்படி இருக்குது, எந்த ஷேப்பில் இருக்குது, அதுக்கப்புறம் சனிக்கோள் இருக்குது, அதை சுற்றி இருக்கிற அந்த வளையம் இருக்கும் இல்லையா, அந்த பிளானட்டை சுற்றி அந்த ரிங் இருக்கும் இல்லையா, அதை பற்றின ஆராய்ச்சிகள் எல்லாம் அவர் பண்ணார். நெக்ஸ்ட்டு, கெப்லர் என்ற இயற்பியலாளர் 1611ஆம் ஆண்டு ஒரு தொலைநோக்கியை உருவாக்கினார். 1608 வந்து ஜோஹன் லிப்ரெஷே வந்து ஃபஸ்ட்டு ஒரு தொலைநோக்கியை உருவாக்குனார். அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சு 1611ஆவது வருஷத்தில் கெப்லர் அப்படின்ற ஒரு இயற்பியலாளர் வந்து ஒரு தொலைநோக்கியை உருவாக்குறாரு. இது அடிப்படையில் தற்கால வானியல் தொலைநோக்கியை ஒத்திருந்தது. ஆக்சுவலாக இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம கரண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த வானியல் தொலைநோக்கிகள் வந்து அந்த கெப்லரோட தொலைநோக்கியை அடிப்படையாக அதோட பேஸ் பண்ணது, அந்த மாடலை பேஸ் பண்ண மாதிரி தான் இப்போ நாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. 1608 வந்து ஜோஹன் வந்து தொலைநோக்கி கண்டுபிடிச்சாரு. 1611 வந்து கெப்லர் கண்டுபிடிச்சாரு. நெக்ஸ்ட்டு, தொலைநோக்கியின் வகைகள். இப்போது இந்த தொலைநோக்கியை வந்து அதில் நடக்கிற ஒளிவிலகல் ஒளி எதிரொலிப்பை பேஸ் பண்ணி ரெண்டாகவும், அது வந்து எந்த அளவுக்கு பார்க்க முடியுது, எந்த ஆங்கிளில் பார்க்க முடியுதுன்றதை வச்சு 2 வகையாகவும் பிரிச்சிருக்காங்க. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஒளியியல் பண்புகளை அடிப்படையாக கொண்டு தொலைநோக்கிகள், ஒளிவிலகல் தொலைநோக்கிகள், ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகள் என 2 வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. இப்போ ஃபஸ்ட்டு ஒளியியல் பண்புகள், அதில் படுற லைட்டு என்னவா ஆகுதுன்றதை பொறுத்து 2 டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒன்று ஒளி விலகல் தொலைநோக்கி. ஒளி விலகல் அப்படின்னா என்ன அர்த்தம்? லைட்டு போயிட்டுருக்கு, அந்த ஒரு லென்ஸ் மேலே பட்டதுக்கப்புறம் அதோட பாதையில் கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சு உள்ளே போயிடுது, அதுதான் ஒளி விலகல். இதுவே ஒளி எதிரொலிப்புனா என்ன? மிரர் மாதிரி அங்கே ஒளி போகுது, அதில் பட்டு எதிரொலிச்சு வேறு திசையில் போயிடுறது, எதிரொலிக்கிறது. ரிஃப்ராக்ஷன்,
ரிஃப்ளெக்ஷன், இதுதான் வந்து ஒளி விலகல் எதிரொலிப்பு. இப்படி ரெண்டு வகைப்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒளி விலகல் தொலைநோக்கிகளில் லென்ஸுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த ஒளி விலகல் தொலைநோக்கியில் வந்து லென்ஸை பயன்படுத்துகிறாங்க. எதெல்லாம் ஒளி விலகல் தொலைநோக்கிக்கு உதாரணம் அப்படின்னா, கலீலியோ கண்டுபிடிச்சார் இல்லையா அந்த தொலைநோக்கி, கெப்லர் கண்டுபிடிச்சார் இல்லையா இது கலீலியோ தொலைநோக்கி, கெப்லர் தொலைநோக்கி, நிறமற்ற ஒளி விளக்கிகள் அக்ரோமேட்டிக் ரிஃப்ராக்டர்ஸ் ஆகியவை ஒளிவிலகல் தொலைநோக்கிகளுக்கான எடுத்துக்காட்டாகும். இப்போது நம்ம ஒளிவிலகல் தொலைநோக்கியை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, அதில் லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்னென்னா கெப்லர் கண்டுபிடிச்சது, கலீலியோ கண்டுபிடிச்சது எல்லாமே வந்து ஒளிவிலகல் தொலைநோக்கிக்கான எடுத்துக்காட்டுகள் அப்படின்றத பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகள். ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகளில் கோளக ஆடிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இங்கே என்னென்னா மிரர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அது என்னென்னா பிளைனாக இருக்கிற மிரர் இல்லை, கர்வ் ஷேப்பில் இருக்கிறது, கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கிற மிரர். அந்த மிரர்ஸை யூஸ் பண்ணுறது தான் ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகள். இது எங்கெல்லாம் எந்த மாதிரியான தொலைநோக்கிகள் அப்படின்னா, கிரிகேரியன் தொலைநோக்கி, நியூட்டன், அதுக்கப்புறம் கேஸ்கிரைன் தொலைநோக்கிகள், இதெல்லாமே வந்து ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகளுக்கான எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக என்னென்னா ஒளியியல் பண்புகளை வச்சு இப்போ நாம் 2 டைப் பார்த்தோம். அடுத்தது அந்த தொலைநோக்கியை பயன்படுத்தி பொருளை அடையாளம் படுத்துறதை வச்சு 2 டைப் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். தொலைநோக்கிகளை பயன்படுத்தி காணக்கூடிய பொருள்களை அடிப்படையாக கொண்டு தொலைநோக்கிகளை வானியல் தொலைநோக்கி, நிலப்பரப்பு தொலைநோக்கி என 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. இப்போ என்னென்னா தொலைநோக்கியை யூஸ் பண்ணி நாம் எந்த மாதிரியான பொருள்களை பார்க்குறோம் அப்படின்றத அடிப்படையாக வச்சு 2 டைப்பு. ஒன்று வானியல் தொலைநோக்கி, இன்னொன்று நிலப்பரப்பு தொலைநோக்கி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வானியல் தொலைநோக்கிகள், ஆஸ்ட்ரோனமிக்கல் டெலஸ்கோப்ஸ். இது என்னென்னா வானத்தில் இருக்கிற பொருட்களை பார்க்கறது. இவை வான்பொருட்களான கோள்கள், விண்மீன்கள், விண்மீன் திரள்கள், துணைக்கோள்கள் போன்றவற்றை காண பயன்படுகின்றன. இந்த வானியல் தொலைநோக்கி, இந்த டெலஸ்கோப் தான் வந்து நம்ம நைட்டாக இருந்தாலும் சரி, டேவாக இருந்தாலும் சரி, வானத்தில் இருக்கிற ஸ்டார்ஸ்லேருந்து, பிளானட்ஸ்லேருந்து, அதுக்கப்புறம் நிறைய ஸ்டார்ஸ் சேர்ந்து இருக்கிறது, அப்புறம் இந்த சந்திர கிரகணம்லாம் நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போதே, இந்த மாதிரி கிரகணம் நடக்கிறது, இது எல்லாத்தையும் பார்க்கறது தான் இந்த வானியல் தொலைநோக்கி. நெக்ஸ்ட்டு நிலப்பரப்பு தொலைநோக்கிகள், டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்ஸ். நிலப்பரப்பு தொலைநோக்கி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். வானியல் தொலைநோக்கிகளில் கிடைக்கும் இறுதி பிம்பமானது தலைகீழ் பிம்பமாக இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா வானியல் தொலைநோக்கி இருக்கு இல்லையா, அதில் யூஸ் பண்ணி நாம் பார்க்குற பிம்பம் வந்து கடைசியாக நமக்கு கிடைக்கிற பிம்பம் வந்து தலைகீழான பிம்பமாக இருக்கும். ஆனால் அந்த தொலைநோக்கியை யூஸ் பண்ணி நம்மளால் நார்மலாக நிலத்தில் இருக்கிற பொருளை பார்க்க முடியாது. இப்போது வானத்தில் இருக்கிற பொருள் எல்லாம், இப்போ ஸ்டார் இருக்குது அப்படின்னா ஸ்டாரை நம்ம எந்த டைரக்ஷனில் பார்த்தாலும், நேராக பார்த்தாலும் தலைகீழாக பார்த்தாலும் அது ஸ்டார் தான். இப்போ ஒரு பிளானட் இருக்குது, அதை எந்த டைரக்ஷனில் பார்த்தாலும் அதோட ஸ்பியர் ஷேப்பு தான், பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ நிலத்தில் நாம் பார்க்கும்போது தூரத்தில் இருக்கிற ஒரு மலையை பார்க்குறேன், அது நான் வந்து அந்த வானியல் நோக்கியை வச்சே நான் தூரத்தில் இருக்கிற ஒரு மலையை பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு அது தலைகீழாக தெரிஞ்சதுன்னா அது கரெக்ட் கிடையாது இல்லையா. அதனால தான் இந்த நிலப்பரப்பு தொலைநோக்கியை உருவாக்கியிருக்காங்க. எனவே இத்தொலைநோக்கிகள் புவிப்பரப்பில் உள்ள பொருள்களை காண்பதற்கு ஏற்றவை அல்ல என்பதால் நிலப்பரப்பு தொலைநோக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ இதுதான் ரீசன். வானியல் தொலைநோக்கியோட கடைசியான பிம்பம் தலைகீழாக இருக்குன்றதுனால அதை யூஸ் பண்ணி பார்க்கறது கஷ்டன்றதுனால தான் வந்து நிலத்துக்குன்னு தனியாக ஒரு தொலைநோக்கியை உருவாக்குனாங்க. நேரான இறுதி பிம்பத்தை உருவாக்குவது மட்டுமே வானியல் தொலைநோக்கிகளுக்கும் நிலப்பரப்பு தொலைநோக்கிகளுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு ஆகும். இந்த வானியல் தொலைநோக்கியாக இருந்தாலும் நிலத்தில் யூஸ் பண்ணுற தொலைநோக்கியாக இருந்தாலும் இது ரெண்டுக்குமான ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, வானியல் தொலைநோக்கி தலைகீழான பிம்பத்தை தரும், நிலப்பரப்பு தொலைநோக்கி நேரான பிம்பத்தை தரும். இது 2 மட்டும்தான், இது 2க்குமான வேரியேஷன், இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு தொலைநோக்கியின் நன்மைகள். இந்த தொலைநோக்கியினால் நமக்கு என்ன நன்மை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கோள்கள், விண்மீன்கள், விண்மீன் திரள்கள் குறித்த விரிவான பார்வையை தருகிறது. இப்போ இந்த தொலைநோக்கி இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து கோள்கள்லாம் இப்படி இருக்கும், இந்த பிளானட் இப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால் கொஞ்சம் பார்க்க முடியுது. ஸ்டார் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத இந்த தொலைநோக்கி இருக்கிறதுனால நம்மளால் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு தொலைநோக்கியுடன் ஒளிப்பட கருவியை இணைப்பதன் மூலம் வான்பொருள்களை ஒளிப்படம் எடுக்கலாம். அதே மாதிரி இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிற இந்த டெலஸ்கோப் இருக்கு இல்லையா, அதுவும் இல்லாமல் இந்த ஆஸ்ட்ரோனமிக்கல் டெலஸ்கோப் வானியல் தொலைநோக்கி, இது மூலமாக நம்ம பார்க்கும்போது
அது கூட சேர்த்து ஒளிப்பட கருவி கேமராவையும் நாம் அட்டாச் பண்ணிடுறோம் அப்படின்னா நாம் எதெல்லாம் பார்க்குறோமோ அதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒளிப்படமாக வீடியோவாகவும் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும், வீடியோவாகவும் எடுத்து வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு, குறைவான செறிவுடைய ஒளியிலும் தொலைநோக்கியை பயன்படுத்தலாம். இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, கொஞ்சம் கம்மி வெளிச்சம் இருக்கிற இடமா இருந்தாலும், குறைவான செறிவுடைய ஒளி அப்படின்னா கம்மி ஒளி தான் இருக்குது, கம்மியான வெளிச்சம் தான் இருந்தாலும் அங்கேயும் இந்த தொலைநோக்கியை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் தான் வந்து இந்த தொலைநோக்கியோட நன்மைகள். அப்போது ஒரு விஷயத்துக்கு நல்லது இருந்தால் கண்டிப்பாக கெட்டதும் இருக்கும் இல்லையா? இதுக்கான குறைபாடுகளும் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். குறைபாடுகள்: தொலைநோக்கிகளை தொடர்ந்து பராமரித்தல் வேண்டும். ஒரு பெரிய இதில் ஒரு டிமெரிட் என்ன அப்படின்னா, இதை ரொம்ப நாம் வந்து பராமரிக்கணும், ரொம்ப சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த தொலைநோக்கி அதை பக்காவாக வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கான கரெக்டாக அது எல்லாமே வேலை செய்தான்றதை அதை மெயின்டைன் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் அதிகம். இது ஒரு குறைபாடு. நெக்ஸ்ட்டு, இவற்றை எளிதாக வேறு இடத்திற்கு எடுத்து செல்ல முடியாது. இப்போ ஒரு கேமரா இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னா, நாம் வந்து அந்த கேமராவை ரொம்ப ஈஸியாக பேக்கில் போட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போயிடுறோம். ஆனால் இந்த மாதிரியான தொலைநோக்கிகளை வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது ரொம்ப ஈஸி கிடையாது, கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றது தான் வந்து இதோட குறைபாடுகளாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த தொலைநோக்கிகளோட வகைகள், அதோட நன்மைகள் மற்றும் குறைபாடுகள்.